நற்கருணை திருவிருந்து. இயேசுநாதர் தனது இறுதி இரவுணவு வேளையில் வழங்கிய அறிவுரைகளுக்கு ஏற்ப கொண்டாடப்படுகிறது இந்த திருவிருந்து. திருச்சபையின் வரையறையின்படி நற்கருணை என்பது கோதுமை அப்பம், திராட்சை ரசம் இவற்றின் குணங்களில் இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் ஆன்மாவும் கடவுள் தன்மையும் அடங்கியிருக்கும் அருட்சாதனமாகும். நற்கருணை என்ற வார்த்தை அப்பத்திலும் இரசத்திலும் கடவுளின் கருணை பிரசன்னத்தை குறிக்கும் பொருளில் தோன்றியது. ஆண்டவரின் திருவிருந்து என்பது இயேசு கிறிஸ்துவின் இறுதி இரவுணவை குறிக்கிறது. திருப்பீடத்தின் அருட்சாதனம் என்னும் சொல் பலிபீடத்தில் நிறைவேற்றப்படும் அருட்சாதனம் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. ஒன்றிப்பின் திருவுணவு என்பது இதை உண்போருடைய ஒன்றிப்பை உருவாக்கும் உணவு என்னும் பொருளை தருகிறது. ஆலயத்தில் நுழைந்தவுடன் நற்கருணை பேழையின் முன்பாக மண்டியிட்டு நற்கருணையில் பிரசன்னமாகி இருக்கும் இயேசுவை வணங்கி ஆராதிக்கின்றனர். இயேசுவின் பிரசன்னத்தை உணர்த்தும் வண்ணம் நற்கருணை பேழையின் அருகில் அணையா விளக்கு ஒன்று என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவின் தூய ஆவியின் உதவியை கோரி அப்பமும் இரசமும் கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற ஒப்புக்கொடுக்கும் மன்றாடின் நிறைவில் நிகழ்கிறது. பெரும்பாலான ஆலயங்களில் ஒவ்வொரு ஞாயிறும் காலை செபத்துக்கு மாற்றான முதன்மை வழிபாடாக நற்கருணை கொண்டாட்டம் நடைபெறுகிறது.